capture ಆಗುದಾ? It is getting captured. Death won't be the end of me. I hope. Maybe later Call of Duty Black Ops 6 ಆಡುವೆ. But for now ಕೊಂಚ DVD. The first way later. Acer more or less. Let's go. Okay. Non-attack.
trapper. Nice. ஐயோ ரிவீல் ஆயிட்டனே. கரெக்டா. ஐயோ ட்ராப்பர் வேற வரானே. மாட்டினேன். நோ 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 நோ. புள்ளி பண்ணிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ண தேவையில்ல. தேங்க்யூ. ஓ மை காட். ஆடா போங்கடா. என் பக்கத்தில் இருக்காங்களா? என் பக்கத்தில் இல்லை. போச்சு. Boy. Cha. வேணாண்டா போட. பேப்பர் இருக்கான். என்ன எங்க மூவ் பண்றாங்க? காப்பாற்ற முடியாது.
அடிச்சிருவானா? அடிச்சிரும். காப்பாற்றுறேன். ஓடுங்க 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 வராங்க. அப்புறம் இங்கே தான் இருக்கான். நர்ஸு இங்கே இருக்கா. ஆடங் பார்க்காம இருக்குடா. அங்க இருக்கா. சாப்பர் வரானே. பேட். ஓ ஃபக். வராண்டி. ஓ செத்துட்டாளே. அங்க ஒன்று இருக்கா. அவளை காப்பாற்ற அங்கல்ல போனோம். வர்க்கானை காப்பாற்றிடுவாங்க. ஐயோ ஒருத்தன் செத்துட்டான். இங்கே ட்ராப் இருக்கு. ஓகே நம்ம 2 பேர் தான் செத்தோம். வாக்கிங்ல போக வேண்டாம். டேய் எங்கே போடா.
Oh. One more. Lorry killer. யாருப்பா அது? Good boy. It's a trapper and அது யாரு? Spirit. I know, boy. Salam alaikum, boy. He just come over here. Run.
அடே யாரு கிட்ட பின்னாடி வா ஒன்றும் பண்ண முடியாது டீம் எவ்வளோ என்னமோ பண்ணுறாங்களா கற்றுக்கிட்டே இருக்கானுங்களே ஒருத்தன் செத்துட்டான் இதான் வரணும் ட்ராப் வைக்கிறான் ஐயோ என்கிட்ட தான் வரான் பாக் அதுக்குள்ளே போவேன்னு நினைக்கிறியா போக மாட்டேன் அடா எங்கடா இருக்கான் ஓ மை காட் அவங்க என்ன ஜென்னு முடிக்க விட மாட்டேங்கிறாங்க ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கு Please don't come here. ஐயோ பாப்பா ஐயோ வந்துட்டாலே come on ஒரே ஒரு ஜென்னு அங்கே ஒரு ஆள் மாட்டியிருக்காங்களா 2 பேர் மாட்டியிருக்காங்க சரி நான் ஒரு ஜென்னு மூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்பீட்டிங்க தான் சூப்பராக ராப்பர் எங்கே இருக்கான்னு தெரிலையே அதான் இருக்கான்
ஐயோ ஹீல் பண்ணணுமே. ஐயோ பார்க்காம காலை வச்சுட்டேன். எடுக்கவும் முடியல. எத்தனை தடவைடா எடுத்துட்டேன்டா. ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் இருக்குமா? அருமை. துரத்துறான் ஆல்ரெடி. அங்கே ஓடிட்டான். செத்துட்டான். இல்லை அவளுக்கு இன்னும் ஒரு ஒர்க் இருக்கு. எங்கே வருவான்னு தெரியலையே. அங்கே போயிட்டாலே. அதுவாக காப்பாற்ற ட்ரை பண்ணோம். அடங்க எப்படா கண்டுபிடிச்சா? அட போங்கடா. அவ்வளோ தேவைப்படும். This all end. Survivor bonus illa. I am no longer bound by darkness. Yara chadalam. Jeff boy vechu mudichudalama. So far gone. Count me in. Let's go.
கொடூரமாக இருக்கான் அந்த ஜெஃப். அடேங்கப்பா. ஆனால் ஆக்சுவலி ஜெஃபாக போகலாம். லெட்ஸ் கோ. மேட்சுக்கப்புறம் டெவ் ஸ்ட்ரீம் பார்க்கலாம். ஏதோ டிபிடியில் விடுறாங்க. கரப்ட்டு 1 2 அங்கே 1 3 கில்லர் யார்? லீஜியனு. ஜெஃப் சேஸில் இருக்கான். இங்கே தான் வரான். வரான் டேய். அடிக்கிற ஐயோ மாட்டிக்கிற. ஃபக் 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 ஃபக். டபுள் பேக் பண்ண மாட்டான். ட்ரெஸ்ஸு மேலே ஜென் பண்ணுறான். என்னடா பண்றீங்க?
என்னதான் பெயிண்ட் ட்ரெஸ்ஸு எவ்வளோ இல்லை அவனுக்கு பெயிண்ட் ப்ரஷ் போடலாம் வேறு ஜென்னில் ஓடிட்டேன் டேய் ஒரு தடவை தான்டா ஏமாறுவேன் ஏய் டெட் ஆடி ஏன் விழுக மாட்டேங்குது ஃபக் ஓ மை காட் ஒருத்தன் எந்த ஜென்ல உட்காந்துருக்கான் அருமைடா அதுக்கு மேலே இருக்க சென்னையாவது போய் பண்ணலாம்
வரான். ஆஹா இல்லை. Fuck. ஓகே கைஸ், நான் வந்து டெவலப்பர் ஸ்ட்ரீம் போய் பார்க்க போகிறேன். ஸோ I misread it as farting soon. That's very funny. That's very funny. Why the fuck is Dwight hooked? Bro, what do they do to Jiggy? What do they do to Jiggy, bro? Hello, everyone. Oh, hey, everybody. Sorry, just reacting to the shirtless peanuts request in the chat. Hi, welcome What? to from Montreal. We are going to have more faces on this show than we even had last week, which excites me because, like I said last week, I want you to meet more. Oh yeah, I have to make it louder. A couple familiar faces with me here today. We've got Mandy, and we've also got Jeff, and I'm Eric. Or Mandy, no way! Whatever you want to call me. And we're here to tell you what's up with DVD. I'll kick us off again the way I did last week, just so people who didn't last month. That feels like a week ago. It does. So you don't, you know what the context is here. This is not a big chapter reveal stream. If you came here expecting a chapter reveal, we're not doing that. So. Oh, okay, then I'm leaving. Thank you so much, guys, for watching. I really appreciate it. Thank you so much for this is really, these are called community streams for a reason. We try to address topics that are core to the community, save our big, fancy, fun reveals for our chapter reveals and things like that. So I know you're waiting for the next chapter. You shouldn't have to wait too much longer to find out what it is. Not going to be today, though. So just relax for a little bit longer. I know you want to know. Interesting, Eric. Okay, so the things we're going to cover on the show today are our PTB to live changes. Last time we were here, Jeff talked through a ton of stuff that was it's going to be this Tuesday, no? Coming up to test in the PTB. We've done it since then. We're going live next week, so we want to tell you what's staying, what's going, what's different, etc. We're also going to touch on the Grimoire. If you're not familiar with the Grimoire, that is, we kicked it off earlier this year. You are helping us to build a chapter survivor and killer, right? And that was pretty cool. In fact, small world, Jeff is designing our Grimoire killer. So Jeff! Some cool stuff to talk about there. While we have him, we're like, let's kill two birds with one stone. And Dork fans, worry not. Dork is she's right now behind the boards running the show, but she will be out here. We're going to switch, and I'm probably going to break everything later on. She, Too many people on screen. Andre from our team and Brandon from the product team are going to walk through
the community cosmetic contest winners, tell you when they're coming with a roadmap, tell you what some changes are, etc. So that's our show for today. If it sounds good, stick around. If it doesn't sound good, go have a sandwich. Let's see it. All right, so Sounds good. I mentioned our next, have a sandwich. No, I want a sandwich now. I had one right before. Probably a mistake. Yeah, that's brave of you. So I mentioned our next release is coming up. It is next week. It is on the 25th, right around the corner. Yeah, Tuesday. Tuesday. And as I said, we're going to talk in just a couple minutes what you can expect in that release. No, I'm laughing at the chat, guys. I'm laughing at the chat. I'm not laughing you, but also at us them. included. I'm not laughing at them. I'm laughing. Focus on bugs. I'm laughing at the chat. That's kind of on that. I wanted to note, we looked at the bug count, the bug fix count. That's coming in the release next week, and it's almost double what was on the PTB build, which is nice. I have to think it was just slightly Just more about, than yeah. double. So we're looking good there. Obviously, we have a lot of work to do. We're not pretending we don't, but I just wanted to mention that. So, Mandy, Yeah. 2v8? Okay, so as you guys know, 2v8 has just been extended. So that's going to be extended until the 25th, 10 a.m. So you can expect a release at 11 a.m. and 2v8 will finish an hour before. So we've increased the incentives in the 1v4 queue, so to try and balance that queue a bit because the killers were having a fairly long wait time. We also did a survey, and that's what led us to make the decision to extend. In the survey, I've got numbers. I wrote them down. So above 70% of people wanted the 2v8 to be extended. So it's a lot. It was a lot of people who completed the survey that want that extended. So, But it's not a long extension, as you mentioned. It's not. It's taking over the us weekend. right up till the release next yeah, week. it's open the weekend, and we're doing some testing on the incentives. Let's see how that works out. See how that helps the queue, because obviously we're concerned about, the core queue as well as the event queue, and we're looking at both things. So it's not like we're just looking at one or the other. Cool. So we'll let you know more about that as soon as we've got it for the next iterations. Fantastic. Also coming up, and again, I mentioned this isn't a big reveal stream. We got no flashy assets to show you, but we did want you to mark your calendar. Bone Chill returns as it does each year, so this year is no exception. Bone Chill is returning quite soon as well. It will be before the next stream that we do, our December stream, so it's also right around the corner. We'll have a roadmap, a calendar for the month on December 1st that's going to take you through all the things you can expect, including when Bone Chill drops, currently scheduled right now for December 9th. So stay tuned and see what's happening there. Okay, and then to finish off our news, tomorrow is kind of a big day in the DBD comp world, and we're going to be assisting by DBD League is going to be taking over our Twitch channel, and they're going to be streaming their All Hallows final starting at 12 p.m. ET, so about an hour away, 23 hours away, roughly. I was trying to work out the maths. That was a mistake. It works. Yeah, relatively. So tomorrow, 12 p.m. ET, we'll have DBD League hosting their All Hallows final on our channel. It'll be between Victus and Praxis. So they've been pretty good all the way through, both teams. So there's not a pin between them at this stage. It could be anyone's, and it's going to be a best of 9 for the final. Nice. It's going to be pretty cool, and I'm really happy to be doing this with DBD So people will be League. able to watch it right here on They'll our be able Twitch to watch channel. it right here on our Twitch channel. Yeah. Cool. Awesome. All right, well, that wraps it up for our brief news segment at the top of the show. Now we are going to dive into our P2B to live changes. We've got a graphic that Dork has queued up, so let's hit it. Hello again.
It's my time to shine. I have the clicker. Yes, it's Jeff You have the time. The power. ultimate power. It's not dude time, but it's Jeff time. Yeah, no more dude No time. more dude time. I got requests. I'm here in the middle. I did want to say, so I want to say something at the top of this segment because last show I said a lot of things. Well, I said a lot of things, but I said the same thing a lot of times that I really wanted people to test that PTB. People found that condescending, and it was not at all the intention. I talked about this on Twitter yesterday. Truly, 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 I mean this. When I say, please test that, it's not, hey, go find bugs for us because we're not able to, because I know that's what people were going to. It's really that without the feedback of our players getting hands-on, because we see your feedback before it's there, but with your hands-on, that's where our team, the community team, can be best equipped to talk to the various internal teams when we make decisions about what goes live in the game. So I'm really sorry if it came across as condescending. I truly didn't mean it that way. I'm a big believer in PTBs or PTS, depending on the type of game you play, to inform the changes that actually go live to the game. And I know there's a track record that people have pulled on, like, well, but you've done this in the past, and I totally get it. But I just wanted to say that up front, because to me, even if you ever meet me in person, it's probably the first thing I'll tell you about is I'm such a believer in PTB as a tool for us to make what goes live in the game the best it can possibly be. So that's my moment of addressing that at the top of the show. And now I'll hand it over to Jeff to actually tell you what you want to hear. I mean, to be fair, I think it's a good point because, you know, as I always remind people, we don't make the game for ourselves. We make it for the players, and ultimately, if the players don't like the game, it's not great. So PTB testing is amazing. All right, so today I have some PowerPoint slides. I don't know if we'll show them all because it's mostly just text. There aren't really any visuals today. I don't have any little drawings of Skull Merchant or anything like that. But I do have some important points. So, PTB to live, what's next? The burning question, what is going live? I know it's been kind of like radio silent for a couple of days / weeks. Yeah. So here's the big reveal. So the camping reduction is going live with some small adjustments, and I'll go over that in the next slide. The slugging reduction is not going live, and the tunneling reduction is not going live. So, camping. And actually, if I can jump in before, we're going to get to pallets in a second as well. That wasn't actually part of the PTB changes. It was already live, but we're going to address that in a minute too, so hang on. Yeah, the pallet density, it's been a hot topic. Yep. So for camping, survivors will still see each other's resolve bars when they are hooked. So that was very liked across the board, so that's going live. The resolve bar fills up faster the longer the killer stays within range. That's still the same as PTB. However, we are reverting the range increase. So on the PTB it was increased to 20 meters. We're bringing it back down to 16 meters. There was some concerns raised by a lot of you that it would be unfair to the killer in some situations, so we're just bringing it back to what it was before. So why not the rest? So slugging and tunneling. So after a second round of testing, we found that the features did not meet the minimum positive impact that we hoped they would have. And frankly, and just simply put, there was a lot of negative feedback about it. And it's very hard to justify moving forward with something in the live game when the feedback is negative that badly. So that's why it's not going live. So what's next? There's 3 things I think I want to mention. So we understand that tunneling is still a frustrating situation to be in. So one thing that we will try is to increase the base kit endurance and haste to 15 seconds. So it's 5 seconds longer than what's on live right now. And we will be reviewing how MMR is calculated. So we think that by making adjustments there, we could see a reduction in those types of strategies, which means we'll require less drastic changes in terms of like the base game itself. And then the last thing on this topic is that we have started the process of looking at how to improve the first-time user experience. So how new players are onboarded into the game and the things that we teach them and show them and all those things. It's a process that started. There's no ETA. There'll be more details in the future. I can't tell you when, but we have started looking at it, so it's very exciting. Next, there were some perk changes that happened with this update. So Babysitter is being reverted to its current live iteration, where it, sorry, brain fart.
brain fart, really big brain fart. I can't even read because it's so small. Damn. So you won't leave scratch marks, your pools of blood, and you get 10% haste for 30 seconds. And then the unhooker will see the killer's aura. So that's being reverted to the current live version. Same thing goes for borrowed time. So this will extend the endurance and the haste. Furtive chase is going back to the version that a lot of you really like, which is that it gives you undetectable and haste when you hook the obsession. Sorry. And off the record is going to a previous version that we had where you did get endurance, but it was for a shorter amount of time. And the reason why is I think that we can all agree that 80 seconds of endurance is very long and very powerful. So we're cutting it by half. So you'll still get a lengthy amount of endurance, just not for almost a whole gen's worth of time. So that's going in for release. Those are reverts happening for the release next week. And then for hotfix 1, we will revert Breakdown and Wicked. So they'll go back to their current live version. It's just, we had to prioritize for the release, and those two felt like they were a little bit less urgent. And however, I think we will mention, do we want to mention for Wicked? Yeah. Yeah, so Wicked, because we have heard the concerns that it stacks very well with Resurgence, we will be kill switching it to make sure that it can't be abused in any way. So I wanted to mention that. Hotfix 2 or Hotfix 1? 2. Hotfix 2. Oh, Hotfix 2. Yes, because of The make sure timeline, that Switch okay. is going to be able to Okay. not have a problem. Okay, sorry. So not for Hotfix 1, for Hotfix 2. Next point is, what about killers? So we did have some changes in the PTB for some killers. The first one was Skull Merchant. So the Skull Merchant changes are going live, but there is a but, and I think this but will make people happy, and not that kind of but. No, I didn't say anything for once. You were thinking it though. I was thinking, don't tell them I'm thinking that. Everyone knows Mandy. So the but is, we will decouple her undetectable from deploying drones to recalling drones in the hotfix 1 patch. And at the same time, we will revert the undetectable duration nerf that we did in the PTB. So that's something that's coming up in not the release next week, the hotfix after. Next is the Cenobite. So the base kit nerf is being reverted, but his add-on original pain is not. So the too long didn't read is you'll be able to bind survivors with controlled chains, even if they have endurance, because on the PTB, you couldn't do that. So that's been reverted to the live behavior that we can expect. And then finally, the last hot topic is what about medkits? So there were 2 medkit add-ons that got changes on the PTB. So we will be keeping a close eye on these add-on changes once they hit live, just so that we have the broader community at large to get feedback from. And then we'll see what kind of adjustments we need to make there at that point. I think next one is... Can you click? Okay. I've got a laptop on the Sorry, I I'm can't clicking. click as well. I clicked. Okay, so Waterhaven lighting. That was another major topic of the PTB. And as you'll see from the video, there are some changes that we've made. Thank you so much for the feedback about this, by the way. You helped the team identify exactly what they needed to change. And as you will see, a lot of you will see, I can't see because I'm colorblind, it's more green. Everybody is telling me this is more green. It's lost the yellow color. And I'm being really careful with what I describe that as. Oh, you mean the piss filter? I knew you would go there. I'm That's a lady. what players lovingly call it. I'm a lady. I'm not going to say it. So, yeah. So that is going to be the green color. So there's still going to be a bit more fog, but it is looking so much better. And honestly, playing on that, it was really good. So the piss filter is gone. Look at that. I said it. Oh my God. Actually, before we get to, we told you we'd get to the palette density stuff, but I want, if you could humor me for a second, I meant to do this at the top. I'm very interested because, survivors and killers are always at each other's throats in the game, in the community, in the chat. If you're a killer, main, hit K in chat. And if you're a survivor main, hit S in chat. If you play both, hit me with a B. I'm just super interested to see what our chat right now consists of. I'm just really curious. Great. Thank you for letting me orchestrate this madness
I love the first-time chatters coming in. Look at that. Oh, sorry, you can see as well. No, I can see. Super interesting. A lot of B. And you can continue to do that. We're going to talk about the palette density changes now, but I just thought that was interesting, I think, for everyone to be able to look at each other and see who does what and get a sense for roles in the game. I know that if you're one or the other, it's your life, and the other person, sometimes we don't see their point of view, and I'm not going to be able to make everyone do that, but I would love if people, Dork's there. Hey, Dork. Would love if people could be more civil with each other about their chosen roles. And understand that, understand the other side. Exactly. There's a human being on the other side of that game. Exactly. Yeah. Okay, Palette palettes. density. Okay, so this has been a big one. As you know, there was the changes that were made. These were not PTB. These were made in the last release. And we've done a lot of discussion with you on the forums and Reddit. And thank you so much for all the detailed feedback, the screenshots, everything that you've provided. That has really, really helped. We're not doing a full revert of the palette density. We've identified specific areas. So some really strong God loops, Asylum, we're looking at you because that one was a big one. There was some insane loops on Asylum that got created. So those are gone. Those are going to be much weaker. Back to about a better standard, a bit more balanced, I should say. We've reduced the strength of chainable loops, so making sure that you can't chain a loop straight from Shack straight into a jungle gym where you've got a double pallet in the jungle gym, for example, so that we've taken out those specifically strong loops and randomized a lot of the tiles on Swamp and Asylum. Those ones in particular were multiple pallets spawning at a specific tiles and then leading into a strong window. So we have taken care of those. So again, this is going to go live on Tuesday. Please, please, please test it and let us know exactly your thoughts on it. And if you come to the forums, Reddit, anywhere to give us the feedback, if you can grab screenshots and press that escape button to just get the map tile, that is so helpful to our level design team to see exactly where the issues are, because that gives them the seed of the map, so they can pull that up on their side and see where the problems are occurring. And you already said it, but I'll say it again. I really thank you to everybody who helped us. So the community team, my team, of which Mandy's on, you're on the design team, put in a lot of work, putting threads together for every one of the maps, getting targeted feedback for each one. Where are the problematic palettes, et cetera, et cetera. So it was a good amount of work, and it was also a great amount of participation from the community in helping us get to what these changes are. So thanks to everyone involved. I'm happy with how that went. The importance of feedback. Feedback, we love it. It really helps. Cool. So that is our, yes. Looks like you were going to say something. Go ahead. I'm not saying anything else. Oh. I haven't actually, no, because we were pulling up questions right the way through. So a lot of things that I'm seeing is, what about Cenobite? And I'm just pointing out in the chat that you missed it. Field Agent Reaper, you missed it. Yeah, Cenobite base kit is being reverted, so you'll be able to bind those survivors with endurance as you would previously. Someone's also asking, well, at least one someone, it probably was more earlier, but what about the full rework of the Skull Merchant? You can remind them what we said before. Yeah, so at this stage, we're going to make the changes in hotfix 1 and then approach it the same way that we did with this PTB and see if more changes are needed, and if yes, what kind of changes are needed. So it's not gone, we're just reassessing as we go. Bro, இப்போ நான் வந்து stream பார்த்துட்டு இருக்கேன் bro. On the portrait behind me that someone just told me about. Developer stream. Is that? I guess so. It just keeps flickering. Oh yeah. அதுக்கப்புறம் Movie ஆடலாம் bro. magic spoiled. See, you let me with the controls earlier. I broke everything. Cool. Ooh, Mindbreaker. Yes. Yes, Mindbreaker will be back in the release on Tuesday. I'm seeing some questions about that in the chat. I saw that too. Good grab. It was capped, so I saw it. I don't have my glasses on again. I've done it again. Someone's asking about a shirtless Death Slinger skin, which of course they're joking.
But No, they're not. But maybe I've seen something that's in production right now that might be going in that direction. I don't know. Cool. வீட்டுக்குலாம் பேசிட்டியா? Well, feel free to keep asking questions in the chat. We still have a lot more show to go. But as I mentioned before, Jeff's not done. We want to talk about the Grimoire with him as well. I don't recall, Dork, if we have a transition for that one or if we should go right into it. We'll go right into it. But we have more PowerPoint. So, very quick, if you haven't been around, as I said at the top of the show, the Grimoire is us building a chapter with the community based on many votes already done so far to get a baseline for who our killer is, who our survivor is. And Jeff now is beginning work on the killer. And there's a reason he's here, actually. It's not to actually give you information on an upcoming vote. So, do you want to take it away, Jeff? Yep, sure. So, the Grimoire. Very exciting stuff, by the way. You know, I'm officially transitioning out of the live balance team and moving on to killer design, which is something I've done in the past. But you know, I think we did a lot of good work in live design. So shout out to everyone who's helped me, you know, bring all these designs to life. I think it's been a great success. But yes, I am moving on and entering this new area with a very new process of involving the players, which is very interesting. And I'm excited to bring everyone with me on this journey, and I hope that you will enjoy it as much as I will. So, the next steps. The first one that I wanted to go through is just kind of like give a reminder of what was voted on in the previous series of votes. So this is the votes that are specifically pertaining to the gameplay, because there were some votes about more like the general vibe of the killer and everything like that. But this is really focused on the gameplay. So the first thing is Torment was voted. So curses and maladies that grow worse over time. And I'm just reminding you to like set the stage for the next slides so that we're all on the same, you know, page of what we're going to talk about. The next one is Punishing Heart. Misdeeds will be met with a devastating response. To sin is to suffer. And finally, each sin is unique. The most fitting punishment must be rendered for each individual sin. Only prayer can save the sinner. We've been talking so much about sinning lately. It's great. Yeah, I mean, in our discussions, sometimes we're like, that kind of sounds a little weird, but you know what? We got to go with it because that's what's been voted for. So we're working with it. There's no sinners in the DBD community, so it's going to be new for them. Exactly. Everyone's an angel. So, and I think one thing that's important to maybe bring to the forefront is usually how killer designs work is that the creative director, so in this case, Dave, you've seen him many times before, will give us pillars or like a direction, really, of what the killer should be. And so he's done this exercise with the votes that you guys cast, you know, previously. And the 3 pillars that he has given me to work with, because even though we're voting on the power together, which is really exciting, there was still some exploration to do. So to do that exploration, I needed a bit of a direction, right? So the 3 pillars are status builder. So the killer must apply an effect that progresses throughout the match. And how it applies, how it progresses, these are all things that we'll figure out together. Fitting punishment. So the killer must exact punishment equivalent to the sin that was committed. And force of judgment. The killer is a terrible divine being. Survivors should fear being judged. So again, this idea of like divine purity, judgment is very, very present. So, like I said, you guys will be voting on the power, which is unprecedented. Yeah, that's a biggie. Yeah, it's a very interesting thing. I'm so curious to see what will be the most voted. And the way that we will do this is that it's going to be broken down into 4 components. So, with the design team, we brainstormed and we have identified a bunch of different things that will basically build a kit, and you guys will vote on those components for said kit. So the first component is an active power. So it gives room for skill expression and engaging chases, engaging gameplay. The second is how does one gain a sin, right? Because this whole idea of sinning is very important. How does a sin progress? And what is the effect of a sin? So with the most voted results, like I said, we'll put together a full design as a starting point for the prototype phase, which is set to begin sometime in December. And
டெவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க இன்னைக்கு டெவ் ஸ்ட்ரீம் போட்டானுங்க. ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா என்ன? இல்லைப்பா, பண்ண பிடிபி அப்டேட் எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. கேம்பிங் மட்டும்தான் கொண்டு வரானுங்க. மற்ற டனலிங்கு ஸ்லக்கிங்கு அதெல்லாம் கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? ஏன் கொண்டு வரலனா தெரியல. இப்போ யார் பேசுனா? கேட்டிங் அங்கே தான் இருக்காரா? ஆமாம், இங்கே இருக்கான். ஓ, ஹாய் ப்ரோ. இப்போ பேசு. ஹாய் ப்ரோ. குட் மார்னிங். RE3 ஆரம்பிச்சிட்டு. RE3 இன்னைக்கு நைட் ஆரம்பிப்பேன் ப்ரோ. பாப்பியா? இல்லைனா நான் Black Ops 6 ஆடிடுவேன். இல்லை எனக்கு ஆனால் வெயிட் பண்ணாத. நான் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பேன் தெரியல. நான் சும்மா இப்போ டிவிடி போட்டேன். ஏன்னா என் ஆள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. நடுவில் நான் வந்து நின்று இது பாஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு போடலை. எனக்கு ஒரு தமிழ் ஸ்ட்ரீமர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், வாங்க ப்ரோ 2v8 கில்லர் போடுவோம் அப்படின்னு இருக்கான். அவனும் புது ஆள் தான் போல். 10 சப்ஸ்கிரைபர்ஸா 10 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். ஆனால் நல்ல டிவிடி கண்டென்ட்டாக தான் போட்டிருக்கான் ஃபுல்லாக. ஆமாம். எவ்வளோ நாளா இது? என்னது 3 மாதம் 3 வீக்ஸா? 3 வீக்ஸ் பிஃபோர் தான் ஆரம்பிச்சிருக்கான் போல். ஜோயல் டிபிடி சேனல் வேறு. பேர் பிடிக்கலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இவன் ஆக்சுவலி லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறான். லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு இல்லையா? சார்ஜர் எடுத்துகிட்டு வரல. ஆமாம், படே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்கள் இங்கே ஒன் பீஸ் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இப்போ தான் வந்து லேப்டாப் நேற்று நைட்டு இதாகனா போல இந்த Black Ops நைட்டு இல்லை காலையில். வேர் வின்ஸ் மீட் ஆனேன் ஆக்சுவலாக. எஸ் ட்ரூ. எப்படி இருக்கு தெரில. லைக் வி நீட் டு ட்ரை. நான் ஃபுல்லாலாம் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி விளாடலாம் இல்லை. நான் ட்ரை பண்ணலான் இருந்தேன். இப்போ டிபிடி ஆடலாம். டிபிடி ஓகேடா. அவர் எதில் வருவார்? என்னோட இன்னொரு லேப்டாப் இருக்குல்ல, MSI. குமாசாய் நீ இதில் ஆடு. உனக்கு இந்த மவுஸ் கீப் வச்சு மவுஸ். ஆனால் அவர் வந்து அவரோட ஸ்டீம் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணணுமே. என்னடா? அவரோட ஸ்டீம் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணுமே. வேர்வின் மீட்ஸும் ஆட முடியாது. ஏன்னா அவர் லேப்பில் தான் ஆட முடியும். அவர் லேப்டாப் பிசியில் எதில் எடுத்து இல்லை. ஏன் இப்போ இந்த லேப்பில் இப்போ இன்ஸ்டால்டாக வேலரண்ட்டும் டிவிடியும் இருக்குது. வேலரண்ட்னா நான் லேப்பில் வரணும். வேலரண்ட் ஆனால் டிவிடியே போகலாம். நானே 2 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் டிபிடி திருப்பி உள்ளே வந்தேன். டேய் டோனி, நான் இன்னைக்கு இப்போ தான் கேட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து முதல் முறையாக கேமை குவிட் பண்ணேன் இன்னைக்கு டிவிடி. சர்வைவரா கில்லரா? கில்லர் ஆடி. ஏன் ஓட விட்டாங்களா? இல்லை, ஹேக்கரா. அவங்க டீம் விக்டோரியோ டோஸ்கானவன் அவர் 15 to 20 தடவை வெட்டுறேன். வெட்ட ஃபுல் ஹீல் ஆகி வரான்டா. சலண்டா இருக்கு. அப்புறம் என் கண்ணு முன்னாடியே பூமிக்குள்ள போய் ஹீல் ஆயிட்டு மேலே வந்தான். போங்கடா நீங்களும் இதுன்னு சொல்லி பண்ணிட்டேன். நைஸா இருக்கு. ஒரு நிமிஷம்.
சோட்டா பீம் சோட்டா பீம் 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 சோட்டா பீம் சோட்டா பீம். டண்டனக்கான் கண்ணக்கான் டண்டனக்கான் டண்டனக்கா. வேர் வின் மீட்ஸ் ஆக்சுவலாக ஆடலாம், ஆனால் அது வந்து பியூர் மல்டிப்ளேயராக இருக்காது. அது எப்படின்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி உனக்கு ஒரு வேர்ல்டு இருக்கும், எனக்கு ஒரு வேர்ல்டு இருக்கும். நீ என் வேர்ல்டில் வந்து நீ மல்டிப்ளேயராக ஆடலாம். இருக்கீங்களாடா OBS 2? வந்து பேஸ் பார் அடிச்சு ஒரு 10 செகண்ட் கழிச்சு என்னன்னே தெரியாது. நீங்க இதுல லாகின் பண்ணு. அதுவா இந்த அதுல லாகின் பண்ணா லாக் அவுட் பண்ணு. செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் நான் 2 அக்கௌண்ட் என்ன தெரியாதுங்க. இருக்கா இல்லையா? Protection. ஹலோ கேக்குது ப்ரோ. அல்லோ ப்ரோ கேக்குதா? ஹலோ, நான் பேசிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஒரு நிமிஷம். இது மைக்கு, இது ஹெட்ஃபோனா? விளங்கிரும். அது கழுத்துல மாட்டிக்கிட்டு அதுல. ஓகே. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்குது டோனி. இவன் செட்டப் அப்போ மறந்து போயிருக்கேன். அமுக்கு டுமுக் அமால் டுமால். எத்தனை மணிக்கு லைவ் ஆரம்பிச்சேனே தெரியல.
சோட்டா பீம் சோட்டா பீம். சோட்டா பீமா? அந்த Friends பாட்டு இது. அந்த பாட்டு மண்டைகள் ஓடிட்டு இருக்கு ப்ரோ. யார் ஏற்றி விட்டான்னு தெரில. Profile. இதுதான் வருமே. இரு இந்த பேரே போட்டு பார்ப்போம். Excellent. இல்ல. എന്തായി? ஆக்சுவலி பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்கு, யூசர் நேம் தெரியல. டீம் ஸ்டீம் அக்கௌண்ட்டு ஆக்சுவலாக ஸ்டீமோட ஆப்போட ஒரே அட்வான்டேஜ் இதுதான். யூ ப்ரொஃபைல் இமெயில் ஐடி போடு. இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போடு. உன் நேம்னு கேட்குதுடா. இமெயில் ஐடி வரும். ஷாரா பாஸ்வேர்டு இதுதான். மெமரிஸ். ஓ இரு இதுதான் இருக்கேன். டபுள் ஆத்தென்டிகேஷன்னால ஓடுது. ஒண்டர்ஃபுல். எஸ். ஏன் இவ்வளோ ஆடுது இது? ஓவராக ஆடுது. டூ மச் மூமெண்ட், டூ மச் ஃப்ளெக்சிபிள். ஐ டோன்ட் லைக். ஏன் டான்ஸ் ஆடி? நான் அப்படி தான்டா ஆடுவேன். என் சேர் நவராதுடா. இட்ஸ் ஓகே. காட்டு ஆஃபர் போயிடுச்சு. காட்டில் வச்சிருக்கேன் லிஸ்ட் இல்லாமல். நான் நேராக காட்டில் போட்டேன். இது ஒரு மாடல் ட்ரெயின் இது. அப்புறமா விஆர் மட்டும் இல்லை, நார்மலும் இருக்குது. விஆர் கேப்பபிலிட்டி இருக்குன்னு காமிக்கிறோம். அப்போ பிளாக் ஃப்ரைடே இதுலையா சேல் வருதான்னு பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிளாக் ஃப்ரைடே இன்னைக்கு தான் ப்ரோ. இன்னைக்கு தான் பிளாக் ஃப்ரைடே டோனி. அப்புறம் என்ன ப்ரோ? இன்னைக்கு தான் ப்ரோ பிளாக் ஃப்ரைடே. நான் அடுத்த ஃப்ரைடேன்னு எதிர்பார்த்தேன் டோனி. சே ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு தான் பிளாக் ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். வெரி சேட் டோனி. பிளாக் ஃப்ரைடே ஸ்டீம் க்ளவுட் அவுட் ஆஃப் டேட். எங்கே போச்சு? எனக்கு இது பீஸ் ப்ரோ 28ஆம் தேதி ப்ரோ. 28ஆம் தேதி ப்ரோ. அடுத்த வாரம் தானே? அடுத்த வாரம். குழப்பிட்டு டோனி என்ன ஒரு நிமிஷம். சே 28ஆம் தேதி. எல்லா ஆஃபரும் இன்னையிலேருந்து விட ஆரம்பிச்சாங்களா? ஸோ இன்னைக்கு தான் நினச்சி விட்டேன். என் கடை எல்லாத்துலேயும் ஆஃபரு, எல்லா இடத்துலையும் ஆஃபர். என்ன நிறையா ப்ரீ பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு வந்துருச்சு. இது இருக்கு தெரியுமா? PS5 டிஜிட்டல் எடிஷனு 30,000 ரூபா. ஓ நாட் பேட். எஸ், நாட் பேட் அட் ஆல். 30,000 ரூபா. நீ இப்பே சொல்லிட்டேன் த்ரோ தான் நாளாம்.
ஒரு ஜெஃப் நான் எடுத்துட்டு வந்தாலும் என்னன்னு தெரியுங்களா? என்னது ஜெஃப் எடுத்துட்டு வந்தாலே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுங்களா? ஐட்டம் காலி பண்ணுவேன். வேற என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். அதுக்கு வேற என்ன த்ரோ தானே. செத்தா பரவாயில்லங்கிற. Oh my god. ஐயோ ஒரே நிமிஷம். Dead by daylight. பிளாக் ஆப் 6ஓட கிராஃபிக்ஸ்லாம் பற்றியா ப்ரோ? மறட்டி விட்டுருந்தானே. கால் ஆஃப் டியூட்டினாலே மறட்டி விட்டாதானே. நீ இன்னைக்கு காலைல இது பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ரீம் தானே? அதுதான். ஓகே ஓகே. நான் அரை தூக்கத்தில் பார்த்தேன், அதனால் இதெல்லாம் நம்பாத. ஏதாச்சும் சொல்லு. வேற மாதிரி ப்ரோ கிராஃபிக்ஸ்லாம் மாஸ் பண்ணியிருந்தாங்க. நீ பேசுடா. ஏதாச்சும் பேசு. கேக்குதா? ரொம்ப மெதுவாக கேட்குது. ரொம்ப மெதுவாக கேட்குதா? ரெசிலியன்ஸ்னு ஒன்று இல்லை வந்துட்டேன். நீ பேசுறது கேட்குது ப்ரோ. கேட்குதுடா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உள்ளெல்லாம் மியூசிக்லாம் ஓடிக்கிட்டு சேஸ்லலாம் இருந்தால் நீங்கள் நீங்கள் 2 பேர் பேசுகிறதும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஓ வால்யூம் கம்மியாக வச்சுருக்கேன்னா ஏன் போட்டு உருட்டாதீங்க யாரும். அதுக்கு தான்டா சொல்கிறேன். எனிவே ஒரே மைக் தான்டா. டோன்ட் உருட்டிஃபை ப்ரோ. வாங்க ப்ரோ, நீங்கள் கஷ்டம்தான் ப்ரோ. நாங்கள் வந்து ஒரு 3 பேர் இருக்கோம். நீங்கள் ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என்னது? ஓ நாங்கள் ஆல்ரெடி 3 பேர் இருக்கோம் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. We are already 3. ஓ அப்பனா நான் இதில் லாகின் பண்ணுறேன். What is browser drive? Maybe next time ஆடலாம் ப்ரோ. என் ஐடியா உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் என்னோட ஐடி. நாங்களும் 3 பேர் இருக்கோம் ப்ரோ. ஓகே மேபி நெக்ஸ்ட் டைம் ஆடலாம் ப்ரோ. சொல்லுங்கள், நான் டெய்லி ஆடுவேன். கேக்குதா? இப்போ நல்லா கேட்குதுடா. நல்லாவே கேக்குதா?
என் ஐடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க ப்ரோ. என்னடா கேட்டிக் பேசுறதா கேக்குதா? கேட்டிக் பேசவே இல்லை. கேட்டிக் ஒழுங்கா பேசுறேன். கேட்குது ப்ரோ. கிளியரா கேக்குதா? கேட்குது. நீ பேசுறது கிளியராக கேட்குது, அவர் பேசுறது கேட்குது. ஓகே, நாட் பேட். இப்போ கேட்டிக் நீ அன்மியூட் பண்ண. ஓகே ப்ரோ, நான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆடமோ சொல்லுங்கள். கேக்குதா டோனி? கேட்குது ப்ரோ. கிளியரா கேக்குதா? கேட்குது. பேசு. நான் பேசுறது கேக்குதா? கேட்குதுடா. போதும் இது போதும். இந்த மைக் இன்புட் பெட்டரா இல்ல என் மைக் நான் அப்ப வந்து நான் பேசுறேன் அது பெட்டரா? அதில் உன் வாய்ஸ் நல்லா கிளியராக இருந்துச்சு. இதில் உங்கள் 2 பேர் வாய்ஸும் சட்டிலாக இருக்குது. ஏய் 3 நான்சியா போமா? என்ன சொல்லுங்க? அப்படியா? அப்போ வேண்டாம். ஒண்ணுமே கிடையாது. பரவாயில்ல. இப்போ கொஞ்ச நேரம் வேற ஒரு மேட்ச் வச்சா ஆடுங்க. ஒரு 2 மேட்ச் எடுத்துப்போம். ஒரு கொஞ்சமாச்சு டெவலப் பண்ணிட்டு வேணாவா? சும்மா ஒரே காஸ்டியூம் போட்டு போலான்னு பேசிட்டு இருந்தோம் நேற்று. கத்திக்கிட்டே போமா 3 பேரும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இது எனக்கு லெவல் 1 தான். பாட்டு போட்டு ஓப்பன் கண்ணம் ஸ்டைல். சைஸா அவங்களும் 3 பேர் இருக்காங்களாம். அந்த ஒருத்தர் இது கொடுத்தார்ல, வாங்க ப்ரோ கஷ்டம் போடலான்னாரு. இல்லை ப்ரோ நாங்களும் 3 பேர். எஸ். என்ன 6 பேர் வச்சு என்னத்தை கஷ்டம் போடுவோம்? இல்லை நான் மட்டும் தானே ஃபஸ்ட்டு இருந்தேன். ஓகே அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ப்ரோ, இன்னொரு நாள் ஆடலான்னு சொல்லிட்டேன். அடுத்த சீசன் 27th வருது. அப்பா only blood points. Nice. பர்சனல் கில்லர் தான் பர்சனல். எக்ஸ்பாக்ஸ் கிளவுட் கேமிங் இன் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஆமாண்டா. லைக் அதை நீ பை பண்ணினா ஃபோன்லேயே விளாட்லாமாம்ல? ஆமாம். ஸோ பேசிக்கலி ஏர்டிக்கோட பிசியில் நீ விளாட்லாம் அப்படி. அதான் அவங்க உனக்கு ஒரு பிசி வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுப்பானுங்க, நீ கனெக்ட் பண்ணி ஆடுவ. அதானே க்ளவுடு. ஆனால் அது வேஸ்ட். என்னடா இவ்வளோ இருட்டு அறையில் கும்மாங்குத்து. டோனி இதெல்லாம் கும்மாங்குத்து தான் டோனி. ஆண்ட்ரியோ ப்ரோ, ஆண்ட்ரியோ விளங்கீரும். ஆமாண்டா ஓரமாக போயிட்டு. ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ வெரி மச். இது எதுனாலும் ஓகே தான். இது ஓகே தான். இது வேணாம். இது ஓகே. அதெல்லாம் விட்டேன். என்ன டோனி? இல்லை ப்ரோ ஸ்பானான இடத்துல ஒரு ஜென் உட்காந்துட்டேன். ஜென் உட்காடுறான்.
ஐயோ இங்க தான் இருக்கா. நான் அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டேன். அப்பப்ப ஆஃப் பண்ணிக்க. டேய் ப்ளீஸ் நான் விட்டுறா. பாத்துட்டா. ப்ரோ மென்ஜன் உட்காராத. ஐயோ இதானா ப்ரோ சேஸ் ஏன் ப்ரோ மென்ஜன் உட்கார்ந்திருக்க? அடிச்சு போறாரு. ஏய் முன்னாடி தான் வரா. டெஃபினெட்லி. இத வேற கீழ போட முடியல அந்த அந்த வேற இடத்துல போய் போடணும். மெயினா வர. ஆடி. சே. அப்ப இந்த டேப்பை போட்டு வந்தறேன். வண்டர்ஃபுல் ஜென் மூமெண்ட். வெல் டன். ஏடி பிடிச்சிருக்கா? ஏண்டா அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு ஹீல் பண்ண மாட்டீங்களாடா? ஹீல் பண்ணாத. பின்னாடி தான் டிவி இருக்கு. மெயின் ஜன் போய் உட்காருங்க. நான் மெயின் ஜன் பின்னாடி பண்ணிட்டு இருக்கேன். பெயிண்ட் ட்ரெஸ் வச்சிருக்கா? So be careful. அருண் போறியா? டிவில இருந்து வந்தா பண்ணுவாங்க. மெயின் ஜனா ப்ரோ உட்காந்துருக்கா? பெயிண்ட் ட்ரெஸ் சொல்லுவோம். கரண் இருறா நான் ஹீல் ஆயிட்டு வரேன். இந்த ஸ்டீவ் ஜென்னோக்கா தான் நல்லா இருக்கும். இங்கிருந்து ஓடுப்பா. ஐயோ இங்கே தான் டீப் அடிக்கிறான். எங்க போனா? கருண் வந்துட்டு வரான்னு நினைக்கிறேன். கேர்ஃபுல். நான் போய் காப்பாத்திடுறேன். அவன் சேஸ் ப்ரோ. தூக்கி மட்டும் ஓடு. கீழே நான் ஹீல் பண்ணிக்கிறேன். கருண் உனக்கு கீழே ஒன்றும் கேட்கல எனக்கு.
சென்டர் ஜென் வரவா கேட்டிக் செத்து போயிட்டாரு. என்னடா பண்றீங்க? எப்படா சாவுறீங்க? இதை ஏன்டா ஆஃப் பண்ணாம ஏன்டா டிவி உட்காருறீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. ஒன்றியா கூட இவ்வளோ ஆடி இருக்கீங்க. கரண் பின்னாடி வா. வந்துட்டாடா. அவள்கிட்டே போயிட்டடா. கரண் இந்த பேலட்டு போ. ஆடா ஃபக்கிங் ஆஸ்டா நானு. செத்துட்டேன். சே சொல்றியா? ஸ்டீவ் செத்தான். கருணாவை பார்த்துட்டா, இங்கேருந்து போயிரு. உக்கார். இரு, அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு வரேன். ஆஃப் பண்ணாத. உக்கார் அப்படியே. இல்லை. எங்க செத்துருக்கான்? அங்க செத்துருக்கானா? இன்னொரு கரண் இங்கே தான் வரா. கரண் இங்கே இருந்து போயிரு. கரண் கரண் நான் தான் சேஸு. அவனை போய் காப்பாத்து. ஏ டிபி. எங்க ஓடுறீங்க? பேஸ்மெண்டா? குவாலிட்டி எக்ஸைசஸ் பண்ண குவாலிட்டியில இருந்து பேலன்ஸ் டைம் மாத்துறேன். குவாலிட்டினா குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஞாபகம் அடங்கோ.
இந்த டார்ச் லைட்டே எடுக்கக்கூடாது. டார்ச் லைட்டை எடுத்தாலே த்ரோ போட்டுறான். அவன் செத்தா. நான் தூக்கிட்டு சாவுடா. சாவுறது இல்லைண்ணா விட்டுறவா? விட்டுரு. வர மாதிரி இருக்கான்னு பாரு, அவனால வர முடியாது. பர்ஃபார்மன்ஸ்னா நான் பெட்டரா இருக்கா? நீங்கள் 2 பேரும் ஆனால் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டேங்குது கேமுக்குள்ள. பெருசாக பேசவே இல்லை. இட்ஸ் வெரி லோ. நாங்கள் பெருசாக பேசலை. அப்படியா? இல்லை அல்ட்ரா இது போ. அல்ட்ரா குவாலிட்டி. எவ்வளோ இதே மாத்திரு. பேலன்ஸ் அனல் பறக்கும் சோட்டா பீம் சோட்டா பீம். சாப்பிட்டீங்களா எல்லாம்? அமைக்கிட்டு இருக்கும்போது தான் விளையாட ஆரம்பித்தோம். அமைக்கிட்டு இருக்கும்போது தான் விளையாட ஆரம்பித்தோம். ஓ போட கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபினிஷ்டு ஸ்ட்ரீமிங்கா? நான் எப்போ ஃபினிஷ் பண்ணேன் ஸ்ட்ரீமை? ஏன் ஃபினிஷ்டு ஸ்ட்ரீமிங் காட்டுது? நான் வந்து ஏதோ பர்சனல் ப்ரோ. அது ஒரு நூபு. இது அது என்னெல்லாம் நம்பாத. ஆக்சுவலி ஆமாம், என்னோட உட்காந்து ஜென் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட உட்காந்து ஜென் பண்ணால் உங்களுக்கு ஜிபீடு பூஸ்ட் இருக்குது. ரிப்பேருக்கு ஜிபீடு பூஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. போய் சேஸ் எடுத்துனு அதெல்லாம் யாரும் கேண்டிட் போட்டு போய் சேஸ் எடுக்கணும். நான் டார்ச் அடிச்சே செத்து போயிடுவேன். சேஸெல்லாம் எடுக்க வேணாம். டார்ச் அடிச்சே செத்து போயிடுவேன். Moderately thickens the dark mist. Ready? Are ready? എന്തായി? छोटा भीम छोटा भीम 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 छोटा भीम छोटा भीम. यार किलर கோஸ்ட் ஃபேஸ். நான் ரிவீல் ஆயிருவேன் சொன்னா முடிச்சிட்டான். அம்மா ப்ரோ ப்ரோ இவன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு மாதிரி ஒளிகிறான் ப்ரோ. இவனை ரிவீலே பண்ண முடியல. கடுப்பாகுதே. மெயின் வரான். இவனை ஏன் ரிவீலே பண்ண முடியல? கடுப்பாகுது எனக்கு.
குனிஞ்சுக்கிட்டே வரான். உங்கள் சைடில் தான் வரான். உங்கள் டைரக்ஷனில் குனிஞ்சுக்கிட்டு யார் அவன் டைரக்ஷனில் ஓடுறீங்க யாரோ? லியானா? லியான் பார்த்துட்டு பார். அவனை ரிவீல் பண்ணி விடு. நியாவை பார்த்துட்டான். கரண் வந்துட்டா வருவாங்க. கரண் ஓடிரு. ஒன்னா இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். வரேன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ப்ரோ இவன் காண்டாகுது எனக்கு. என் பின்னாடி இருக்கான் ப்ரோ. பின்னாடி பாறை கிட்ட இருக்கு. என்ன கேம்ப் அவன் டனல் பண்றான். தூக்குங்க தூக்கி விட்டுருங்க. ஷாக் வரான்னு நினைக்கிறேன். ஷாக்கு சைடு போயிரு. ஹீல் பண்ணி விடுறேன். ஓகே வேஸ்ட் ப்ரோ. எக்ஸ்போஸ்ட்னா டெட் ஆடு. விகில் பண்றான். அந்த ஆஸ்வால்ட்டெல்லாம் விளாடாமல இருக்கு. பார்க்கிங் பிட்ச் வாடா. ப்ரோ என் டெட் ஆடே உழுவ மாட்டேங்குது ப்ரோ. என்ன ப்ரோ? கடுப்பாகுறேன். மூபுடா நீ யாரா?
இவளை ஸ்டாக் பண்ணிட்டான். மூவு மாதிரி உட்காந்துருக்கான். இங்கே தான் ப்ரோ வர்றா. மூவு மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க எங்க போனீங்கனாலும் உங்க பின்னாடியே வருவான். கத்துடா. அவன்கிட்ட ஏன் போற? யாரும் பேசுறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மையோ சவுண்டு தான் அதிகமா. ஐயோ கேக்குதா? ஹலோ ப்ரோ ரொம்ப மெதுவா கேக்குது ப்ரோ. எனக்கு கேம் சவுண்ட்ல நீங்க பேசுறது அவ்வளோ மெதுவா கேக்குதா? ஆமா கேம் சவுண்ட் தான் எனக்கு அதிகமாக. பட் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் நான் டெய்லி இங்கே இவனை காணோம். மேலே கேம்ப் அடிச்சு உட்காந்துருப்பான். அதில் வந்துட்டான். கருணை காணோம். இவன் உள்ள வந்துட்டு இருக்கான் ப்ரோ. கேம் உள்ள வந்துட்டு இருக்கான். Goodness. ஹலோ யாரும் எதுவும் பேசுறீங்களா? ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நீங்க பேசுறது ரொம்ப மெதுவா இருக்கு ப்ரோ. ரொம்ப மெதுவா கேக்குதா?
ஹலோ இப்போ பேசு. ஹலோ கேட்குது ப்ரோ. ஹலோ கேக்குது. ம் இப்போதான் கேக்குதா? ரொம்ப மெதுவாக இருந்துச்சு ப்ரோ நீங்கள் பேசுனது. நான் இன்னும் வால்யூமை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி இன்புட் என்னன்னு பாரு. அதான் இப்போ டிஃபால்ட்டுன்னு இருக்கும். இல்லை இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் கேட்குது. அது என்ன டிஃபால்ட்டு? டிஃபால்ட் என்ன அனுப்ப மாட்டேன். அது நீ லாகின் பண்ண இருக்கிறது பேசலாம். க்ளோஸ் பண்ணு. அந்த மைக் மேல ரைட் கிளிக் பண்ணு. இன்புட் அது கிட்ட போய் பேசு. லேப்டாப் கிட்ட போ. நீ இப்போ எப்படி இருக்கு? அதே மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆனால் கேட்குது ப்ரோ. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஓகே தான். என்ன இன்புட்டுனே புரியல. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மஃபுல்டா கேக்குதா? இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது. இது மைக் இருக்கா என்ன? இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ அப்பா இப்போ எப்படி இருக்கு? இப்போ கேட்குது ப்ரோ. இது மைக்குடா. அது எப்படி மாத்துவ அதுல நீ? தெரியலையே. ஈஸ் போட ஒரு வாரத்துக்கு நல்லதுதான் வச்சுக்கோ. தேவையே இல்லை. ப்ளீஸ் தான். அவனுக்கு ஆனால் கேட்க மாட்டேங்குது கிளியரா. எனக்கு கேட்குது இப்போ. இப்போ கிளியரா கேக்குதுல? இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக. அது கீழே மாட்டேங்குது. ஓகே. டிவிடியே போர் அடிக்குது ப்ரோ. ஆக்சுவலாக நினைக்கிறல. டேய் அந்த வின்ஸ் இது பாருங்கடா. அது மல்டிபிள் பிளெக்ஸ்னா வேர் வின்ஸ் மீட் வந்து ஆரம்பிச்சு வச்சோம். நீ சொன்ன மாதிரி 1 மணி நேரம் கஸ்டமைஸ் பண்ணேன்டா. அதான் சொல்கிறேன்ல நான். அது வந்து எப்படின்னா ஒருத்தவங்களோட ஸ்டோரியில் போய் இன்னொருத்தவங்க விளையாடுறது அவ்வளோதான். மற்றபடி அது ஃபுல் மல்டிப்ளேயராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. அது ஒருத்தன்னு நினைக்கிறியா இல்லை சிங்கிள் பிளேயர் ஆடுறது பெட்டர்னு நினைக்கிறியா? ஜென்ஷன் இம்பேக்ட் மாதிரி ப்ரோ. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் ஜென்ஷன் இம்பேக்ட்லாம் தெரியாது ப்ரோ. அந்த மாதிரி ஆனால் அது ஸ்டோரி வைஸ் எல்லாருமே நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரோ ஆனால் எல்லா காஸ்டியூமும் காசு ப்ரோ. நம்ம நிறைய காஸ்டியூம் பார்த்தோம்ல. அதெல்லாம் இப்போ நான் மாற்றிருந்தேன்னா காசா? மாற்றிருந்தா காசு இல்லை. நீ அந்த இதை அன்லாக் பண்ணுறது நீ என்னமோ பே பண்ணி பண்ணும் போது. ஓ அதனால தான் நம்மளுக்கு அந்த டிஃபால்ட் காஸ்டியூம் காட்டுனுச்சா? அங்கே வச்சிருந்தாலும் நம்மளுக்கு டிஃபால்ட் காரணம் தானே. ஆமாம். நான் அதெல்லாம் செக் பண்ணவே இல்லை. குதிக்குதா என்னடா? குதிக்குது உக்காடி. ஒரு செகண்ட் அல்ட்ரா போயிட்டு வந்தேன். நார்மலாவே இவ்வளவுதான் இருக்கும். நான் அதான் வேக்யூம் கூலர் எல்லாம் போட்டிருக்கேன் அப்பையில இருந்து. மேல வேக்யூம் கூலர் போட்டு இது போட்டெல்லாம் நான் வச்சிருக்கேன். மேலே தண்ணி இவ்வளவு காய்ச்சா ஓடுது. இந்த இடத்துல கை வச்சு வரேன். ஷார்ட்டா பீம். அப்பா நான் ஷார்ட்டா பீம் ஆக போறேன் ப்ரோ. ஷார்ட்டா பீம் லட்டு திங்கறியா டோனி? எஸ் ப்ரோ. டுன்டு 90 லட்டு தான் சாப்பிடுவேன். டுன்டு 90 லட்டு. இங்க ஒரு 20 இருக்காங்க டோனி. லட்டு வேணா பண்ண சொல்றோம். பில்லி பெல்லியா? பில்லியா பப்பாவா? பில்லி. ஐஎஸ் ஆஃப் ஐ நோ. வரானே தெரியுது. பாதுறேன் நான் தான் ஜெஸ். எங்க இருக்கான்? மெயின் வரான். டேய் நவுறா. ஹலோ. இங்க ஒரு ஜென் இருக்கும். எல்லாத்தையும் இங்க எங்கேயாச்சும் இருக்கும். கொஞ்சம் தள்ளி. பேம்பூசல் வச்சிருக்கான். மெயின்டைன் பண்றீங்களா? பேம்பூசல் வச்சிருக்கான்.
ஐயோ எப்படி பிளாக் ஆச்சு ப்ரோ? இவன் இது வச்சிருக்கான் ப்ரோ. ஐயோ அது பேர் என்ன? டிசொல்யூஷன் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ கடுப்பாவது ப்ரோ. இது என்ன ப்ரோ ஒரு பவர்? எனக்கு புரியவே இல்லை. டிசொல்யூஷன்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் கேவலமா இருக்கு. மெயின் வரா. நீதான் வரணும் கர்ணன். அந்த நாய் செத்தான்ட்டான். அடுத்த சேஸ்ல செத்தான் அந்த நாய். நீ பேசுறது கேட்கலடா கருண். என்ன என் பக்கத்துல தான்டா இருக்கான். என் பின்னாடி மேல போறான். எனக்கு ஒண்ணுமே கேட்கல. நீ தூக்கி மட்டும் விடு. இல்ல இங்க பண்ணாத. உனக்கு பெயிண்ட் ட்ரெஸ்ஸை போடுவானே. பெயிண்ட் ட்ரெஸ்ஸா? ஆப்வியஸ்லி பெயிண்ட் ட்ரெஸ். ஓ மெயின் வரான் ப்ரோ. ஓகே கேட்டிக் ப்ரோ. நீ போயிரு ப்ரோ அவனை காப்பாத்த. ஓகே டன். ஏசிங்க தானே? நீ பை எனி சான்ஸ் உன்னால போக முடியும். அவன் அங்க குக்குக்கு கூட்டு போயிட்டு இருக்கான் ப்ரோ. இல்ல குக்கு கூட்டலாம் போல. நான் போறேன். போகாத போகாதயா ப்ரோ. போகாதனா நான் போயிருப்பேன் ப்ரோ அவனை தூக்க. ப்ரோ அவன் கேம்ப் அடிக்கிறான் ப்ரோ. அவனை என்ன இது பண்ண பாக்குறான்? இப்போ போய் தூக்கு. பண்ணி வருதா? போறேன் ப்ரோ. கருண் தெரிச்சிருக்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஹீல் வேணுமா வேணாமா? என்ன அந்த ஐயா உனக்கு பெயிண்ட் ட்ரெஸ் போடல எனக்கு தெரிஞ்சு. டே மெயின் ஜென் போய் உட்கார்றா. இங்கெல்லாம் உட்காராதரா. அவட்ட சொல்றா உடச்சு ஜென் இது பண்ணா இதாகுது. எரப்ஷன்ங்கறான். கஷ்டமான ஸ்கில் செக் வருதா? போய் தொட்டா அந்த குட்டி ஸ்கில் செக் வருது. ஓகே ஓவர் சார்ஜ்னு நினைக்கிறேன் அது டாக்டரோட. வராண்டா. கரண் எங்க சேஸ் எடுக்கற? இங்கதான் ப்ரோ. ப்ரோ தாண்டி வந்தா. அங்கட்டே ஒக்கு போட்டுறான்டா. வெட்டிட்ட காணோம். முன்னாடியே
தெரியும் தெரியும் நான் அங்கே வச்சிருக்கேன் இந்த பிளான்டிங்ஸ் எப்படி காணாம போச்சு. உனக்கு பெயிண்ட் ட்ரெஸ் ப்ரோ இங்கே தான் கூப்பிட்டு வரான். ஆடா போடா சரியான ஆகாவரியாக இருக்கான். என்கிட்ட கூப்பிட்டு வரான். என் பின்னாடி தான் வரான். இல்லை வரல. நான் பார்த்துருக்கேன். பெயிண்ட் ட்ரெஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ ப்ரோ நான் லூப் எடுக்கிறேன். நீ அவனை போய் காப்பாற்ற பார்க்குறியா? சரி ஓகே. ஹீல் பண்ணிலாம் வேஸ்ட்டு. எங்கே இருக்கான்? மேலே வரான். என்ன பார்த்துட்டான்? செத்துட்டேன் ப்ரோ. டெட்டாடி ஏன் ப்ரோ விழுக மாட்டேங்குது? எனக்கு கடுப்பாகுது. டெட்டாடி ஏன் விழுக மாட்டேங்குது? தெரில ப்ரோ. அன்னோன். தூக்கா ட்ரை பண்ணாத ஓடிடு ப்ரோ. செத்துறேன். நீ ஏன் ப்ரோ நவுந்துட்டே இருக்க? உன்னை ஹீல் பண்ணுவான் ப்ரோ. நீ நவுந்துட்டே இருந்தீங்கன்னா அவனால உன்னை காப்பாற்ற முடியாது. வா ப்ரோ. இந்த மேட்ச்க்கு அப்புறம் வேணா வா ப்ரோ. ப்ரோ எல்லாம் ப்ரோ கம் அவுட். நார்மல் தான் ப்ரோ ஆடுவோம். கஸ்டம்க்கு இன்னும் ஒரு ஆள் வேணுமே.
திருநெல்வேலிக்காரனா? ஆமாம், திருநெல்வேலின்னு தான் பேர் வச்சுருக்காரு. நாங்களாம் கொஞ்சம் நோம்பாக தான் ப்ரோ ஆடுவோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இந்தியன் சர்வரில் கூப்பிட்றீங்களா பேசாமல்? நீங்கள் எல்லோரும் இந்தியன் சர்வரில் தான் இருக்கீங்க. ஆண்ட்ரே ப்ரோ நீ ரெடி கொடுக்கணும் ப்ரோ. இரு சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் எடுக்க முடியல வேகமா. இதோட நான் ப்ளீஸ். ஓகே ப்ரோ. மேபி ஒன் மோர். இல்லை நானே இதோட பீஸ் தான். நான் போய் சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்தேன்னா வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் போடுவேன். நாட் டிபிடி. அது என்ன உட்காருங்க. யாருக்கு இல்லரு? வெஸ்கர். ஐ திங்க் மியூசிக் வெஸ்கர் மாதிரி தான் இருக்கு. ஆனால் எங்கே இருக்கான்? பார்த்துறான். நான் தான் ஜேஸு. அலையா கீழே கீழே வந்துட்டேன். இப்போ என்னடா? ஐயோ அடே என்னடா நான் போய் இடிச்சுக்கிட்டு இருக்கேன். காண்டாகுது. 7 minutes is all I can spare to play. என்னடா பண்றான் இவன்? எனக்கு இப்போ தெரியல. ஒளிஞ்சோக்காரன். அப்பையும் சாவறேன். நான் ஒரு நூபு. ஏதாவது பெயிண்ட் ட்ரெஸ் சூப்புக்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்றான்? என்ன ஒரே அடியில தூக்கிட்டாங்க.
டெடின்னு நினைக்கிறேன். அடுத்த சேஸ் நானா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் அவன் என்ன கேட்சப் பண்ணும் ஃபர்ஸ்ட். நாளை கூப்பிட்டு வரேன். அப்படியே உட்காரு ப்ரோ. அப்படியே உட்காரு ப்ரோ. ஐயோ ப்ரோ இவ்வளோ லேட்டாக சொல்றியே ப்ரோ. என் வாயில இருக்கான் ப்ரோ. நீ சொல்லும் போது என் வாயில இருக்கான். டூ லேட். This is bad behavior. தவறான செயல். ஐயோ செத்துட்டேன். அதான் வாங்கண்ணா ஃபிட் பண்ணுறேன் நான் கேம். ஐயர் மாதிரி ஆடிட்டு பாட்டா புது பிளேயரா நாங்கள் பாட்டா விளாடுவோன்னு சொன்னேன். எனக்கு என்ன தெரியும் ஒரு விளாட மாட்டாரான்னு எனக்கு எப்படி தெரியும். அஜய் சார் என்ன தூக்கி விடுங்கப்பா. பண்றீங்களா? ஹீல் பண்ணிலாம் வேஸ்ட். நான் செத்து போயிடுவேன். ஹலோ வரேன். போய் ஜென் பண்ண ப்ரோ. ஜென் பண்ணி தப்பிச்சிருங்க நீங்களாம். ஓடிருங்க இங்கேயாவது. நைஸ் ஒன் ப்ரோ. மேலே வரேன் திருப்பி. அப்புறம் தூக்கி விட்டான். டோனி ஃபுல் இன்ஃபெக்ஷன் டோனி. டேய் விர்ரா. டோனி பார்த்து ஃபிளாஷ் அடிச்சா பட்டக்ஸ் ஃபிளாஷ் அடிச்சா விட்டுறோம். ப்ரோ வெடிக்க விடாதா ப்ரோ. ஐயோ அருமையான வேலை பார்த்துட்டா ப்ரோ. பறந்துட்டேன். நான் கீழே விழுந்து மேலே வருது. நான் நினைக்கிறேன் டபுள் ஹீல். ஸோ பார்த்துக்கலாம். செத்து போயிட்டார். கீழே 2 ஜென்னு மேலே இருந்துச்சு. நைஸ் நாட் பேட். கரண் வந்துட்டு வரான். தப்புச்சிட்டியாடா. பயங்கரமான ஆளா இருக்கான்டா கரண். நீ அண்ணுக்கு போறியா? போயிட்டேன் ப்ரோ. ப்ரோ அப்படியே உட்காரு ப்ரோ. ஹீல் பண்றேன். நீ மேலே ஏதோ ஒரு ஜென்னு நிறையா பண்ணி வச்சிருந்தியா? நீ மேலே போய் பாரு. இல்லை நீ போய் ஜென்னு பண்ணு ப்ரோ. நான் அவனை காப்பாற்றணும்ல. ஐயோ நான் தான் சேஸு. இல்லையே என்ன விடுறானே. ப்ரோ என் பக்கத்தில் தான் ப்ரோ இருக்கான்.
ஹெவியாக இருக்குது சத்தம். உன்னை சேஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு போக பாரு. இல்லை அவன்கிட்ட வரான், ஹுக்கு கிட்ட வரான். மேலே கூட்டு போயிட்டா அவர் செத்துருவார். அப்படி சொல்ற சொல்லாதடா. Just accept your இதுவும் ஜென்னு. செத்து போயிட்டேன். ஜென்னுக்கு வா. என்னடா ஃபுல்லா ரிஃப்ரெஷ் ஆயிருச்சு. my god, my bad. அத்துவா ப்ரோ அப்புறம் ஆடலாம் ப்ரோ. இந்த மேட்சோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். என்டாரான்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை நான் சொல்கிறேன் ப்ரோ. ஐயோ கண்டினியூ கொடுத்துட்டேன். புரியல. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நோட்டானா? பை பை. இல்லடா நான் கிராஸா இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க நின்று அடிக்கிறான், நான் இங்க வாடி ஆகிறேன். நோட்டானா? அதுடாண்டா அவன் லெவல் 5 வெஸ்கரு. ஓகேவா? ஸ்ட்ரீம் என் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, குட் நைட். ஒண்ணுமே இல்லை.